ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோ தான் பார்க்க போகிறோம். நான் வீட்டிலே நிறைய விதமான கேக் செஞ்சுருந்தேன். அதெல்லாம் உங்களுக்கு நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன். நான் ஃபைனலாக இப்போ என்னோடய ஹஸ்பண்டோட பர்த்டேக்காக செஞ்ச கேக் தான் இது. இந்த கேக் ரெசிபியை இந்த வீடியோவில் நான் ஆட் பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி நான் ஆன்லைனில் எலக்ட்ரிக் பீட்டர் ஒன்று ஆர்டர் பண்ணியிருந்தேன். அதோட குவாலிட்டி எப்படி இருக்குன்றது நார்மலாக வீட்டில் உள்ள பொருளை வச்சு தான் நான் கேக் செஞ்சுருப்பேன். அதுக்கு மேலே க்ரீம் செய்கிறதுக்கு எனக்கு விப்பிங் க்ரீம் எனக்கு இங்கே பக்கத்தில் கிடைக்கல. நான் யோசித்து பார்த்தேன் என்ன க்ரீம் நம்ம செய்யலாம் அப்படின்னு. நான் இங்கே ஒரு 3 க்ரீம் ரெசிபி நான் செஞ்சுருக்கேன். ரொம்ப ஈஸியானது, வீட்டில் உள்ள பொருளே நாம் செஞ்சிடலாம். அது எப்படின்றதையும் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு நான் ஒரு சாக்லேட் க்ரீம் செய்கிறதுக்காக டார்க் சாக்லேட் ஆன்லைனில் ஆர்டர் பண்ணியிருந்தேன். அதோட குவாலிட்டி அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருந்தது. அதோட ப்ரைஸ் ஜஸ்ட் 127 தான். 127 ரூபாய்க்கு 400 கிராம் சாக்லேட். அந்த ரெசிபியும் அதோட வீடியோவும் நான் இதில் கொடுத்துருக்குறேன். அதோட குவாலிட்டியும் ரொம்ப சூப்பராக இருந்தது. அதை வச்சு நான் சாக்லேட் க்ரீமும் எப்படி செய்யலான்றதை இங்கே நான் கொடுத்துருக்குறேன். சாக்லேட் க்ரீமு, பட்டர் க்ரீம்லாம் செய்கிறதுக்கு இந்த பீட்டர் நமக்கு அவசியம் கிடையாது. நம்ம கையிலே செஞ்சிடலாம். இருந்தாலும் நான் இந்த பீட்டர் வாங்கியிருக்கனால இந்த பீட்டரில் அதை எப்படி செய்யலான்றதையும் நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ இந்த பீட்டர் ஓப்பன் பண்ணி பார்த்தா இப்படி தான் இருந்தது. இதில் 4 அட்டாச்மெண்ட் இந்த மாதிரி இருந்தது. பீட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி 2 ஹூக் மாதிரி கொடுத்துருந்தாங்க. அப்புறம் ஒரு 2 ஹூக் நம்ம மாவெல்லாம் இப்போ செய்கிறதுக்கு யூஸ் ஆகும். அந்த மாதிரி 2 ஹூக். குவாலிட்டி ரொம்பவே நல்லா இருந்தது. நான் 500க்குள்ளே தேடி தான் வாங்கினேன். இது அமேசானில் இதோட ரிவ்யூ 4 பாயிண்ட்டுக்கு மேலே ரேட்டிங் இருந்தது. ரிவ்யூ நல்லா இருந்தனால இந்த ஹேண்ட் பீட்டர் வாங்கினேன் நான். இது 7 ஸ்பீட் கொடுத்துருந்தாங்க. அதில் நம்ம எப்படி யூஸ் பண்ணுறோன்ற இன்ஸ்ட்ரக்ஷனும் அதில் நம்ம கொடுத்துருந்தாங்க. இப்போ இந்த பீட்டரை நம்ம இந்த மாதிரி லைட்டாக உள்ளே புஷ் பண்ணோம் அப்படின்னா அது செட் ஆகிக்கும். இதை ரிலீஸ் பண்ணணும் அப்படின்னா மேலே நம்ம ஸ்பீட் கண்ட்ரோல் பட்டன் ஒன்று இருக்குது. அதை லைட்டாக அமுக்கணும் அப்படின்னா அந்த இது தானாகவே கலந்து வந்துடும். இப்போ நான் இதை வச்சு உங்களுக்கு எக் க்ரீம் எப்படி செய்யலான்றதை நான் காட்டுறேன். ஏன்னா நான் ஃபஸ்ட்டு நம்ம வீட்டில் உள்ள பொருளில் என்ன செய்யலாம்னு யோசிச்சப்போ எக் க்ரீம் செய்யலாம் அப்படின்றது. நான் இது ஜேகே ரெசிபீஸ்னு ஒரு சிஸ்டர் அவங்களோட வீடியோ பார்த்தா இந்த எக் க்ரீம் நான் செஞ்சு பார்த்தேன். இப்போ நம்ம இந்த எக்கை ஒரு 2-3 நிமிஷம் இந்த மாதிரி பீட் பண்ணோன்னா இந்த மாதிரி நல்லா பொங்கி வரும். அதுக்கப்புறம் கொஞ்சமாக லெமன் ஜூஸ் சேர்த்துட்டு ஒரு கப் அளவு பவுடர்டு சுகர் நம்ம சேர்க்கணும். சுகர் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இந்த மாதிரி நல்லா பிளெண்ட் பண்ணிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா நமக்கு கேக் எக்கு நல்லா க்ரீமி கன்சிஸ்டன்சிக்கு நமக்கு கிடைக்கும். இதில் கொஞ்சமாக வெனிலா எசன்ஸ் நான் சேர்த்துக்கிறேன். அப்போ தான் நமக்கு எக்கோட ஸ்மெல் ரொம்ப தெரியாது. இப்போ பாருங்கள், நல்லா இப்படி பீட் பண்ணிக்கிட்டேன். இது எனக்கு செய்கிறதுக்கு ஒரு 5 மினிட்ஸ் கிட்ட ஆணுச்சு. இந்த மாதிரி நல்லா க்ரீமி கன்சிஸ்டன்சிக்கு பீட் பண்ணி எடுக்கிறதுக்கு. இப்போ பாருங்கள், நான் ஃபுல்லாக கவுத்துறேன். ஆனால் க்ரீம் கீழே விழாது. அந்த மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சிக்கு நல்லா பீட் பண்ணி எடுத்து இதை நான் கேக்கில் அப்ளை பண்ணியிருந்தேன். அதில் கொஞ்சமாக ஆரஞ்சு ஃபுட் கலர் சேர்த்துருந்தேன். கேக் பார்க்க அவ்வளோ ஒரு சூப்பராக இருந்தது. க்ரீமும் நல்லா க்ரீமி கன்சிஸ்டன்சிக்கு எக் க்ரீம் இருந்தது. ஆனால் இந்த கேக் ரெசிபி நான் அப்லோட் பண்ணலை. இந்த க்ரீமும் நான் அப்லோட் பண்ணலை. க்ரீம் கன்சிஸ்டன்சி எல்லாம் ஓகே தான். ஆனால் எக்கோட ஸ்மெல் ரொம்ப அதிகமாக இருந்தது. எங்களால் சாப்பிட முடியல. எங்களுக்கு அந்த டேஸ்ட் பிடிக்கல. சரி, நெக்ஸ்ட்டு நம்ம என்ன க்ரீம் செய்யலாம் ஆனால் டேஸ்ட்டாக இருக்கணுமே அப்படின்னு யோசித்து செஞ்ச க்ரீம் இந்த கேக் தான். இந்த க்ரீம் இப்போ நான் அப்ளை பண்ணுற க்ரீம் பட்டரில் செஞ்சது தான். பட்டர் க்ரீம் செய்கிறது ரொம்பவே ஈஸி. நம்ம வீட்டில் கொஞ்சமான குவான்டிட்டியில் தான் செய்வோம். அதுக்கு எனக்கு 100 கிராம் பட்டர், இந்த க்ரீம் இந்த ஒரு கேக் ஃபுல்லாக நான் அப்ளை பண்ணி போக மிச்சமும் கொஞ்சம் இருந்தது. எனக்கு 100 கிராம் பட்டர் தேவைப்பட்டது. 100 கிராம் பட்டருக்கு 200 கிராம் பவுடர்டு சுகர் நமக்கு தேவை. அதை நல்லா இந்த மாதிரி நான் இதோட பீட் பண்ணுற வீடியோ நான் ஷூட் பண்ணல ஃபஸ்ட்டு. ஏன்னா ரொம்பவே எனக்கு டிசப்பாயிண்டாக இருந்தது. எக் க்ரீம் செஞ்சுட்டு க்ரீம் நல்லா சூப்பராக வந்தது. ஆனால் டேஸ்ட் எக்கோட ஸ்மெல் ரொம்ப இருந்ததுனால அந்த கேக்கே என்னால் சாப்பிட முடியல. நெக்ஸ்ட்டு யோசித்து செஞ்சது தான் இந்த பட்டர் க்ரீம். இந்த பட்டர் க்ரீம் ஆனால் டேஸ்ட் சூப்பராக இந்த க்ரீம் செய்யும்போது நான் சுகரை நல்லா பவுடர் பண்ணலை. பவுடர் பண்ணியிருந்தேன். லைட்டாக பவுடர் கொஞ்சம் திரியாக இருந்ததுனால அந்த க்ரீமில் அப்படி கொஞ்சம் நறுன்னு நம்ம கடிக்கிற மாதிரி இருந்தது. சரி, நெக்ஸ்ட்டு நம்ம செய்கிற க்ரீம் ரொம்ப டேஸ்ட்டாக செய்யணும், பட்டர் வச்சு செய்யணும், சாக்லேட் வச்சு செய்யணும். அதுன்றதுக்காக நான் சாக்லேட் ஆர்டர் பண்ணியிருந்தேன். சாக்லேட் இது 400 கிராம் சாக்லேட் 400 கிராம். இதோட ப்ரைஸ் 127 ரூபா தான். அதுக்கு இதோட பேக்கிங் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக கொடுத்துருக்காங்கன்னு. இந்த அட்டையோட குவாலிட்டியே அவ்வளோ ஒரு சூப்பராக இருந்தது. அவங்க பிராண்ட் நேம் போட்டு இந்த அட்டை இருந்தது. இப்போ இதை ஓப்பன் பண்ணுறதே எந்த பக்கம்னு தெரியல. அதுக்கப்புறம் பார்த்தா இந்த மாதிரி ஓப்பன் பண்ணுற மாதிரி இருந்தது. இப்போ நான் இதை ஓப்பன் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு. இதோட குவாலிட்டி பேக்கேஜிங்கே அவ்வளோ சூப்பராக இருந்தது. ஏன்னா 127 ரூபாய்க்கு இந்த பேக்கேஜிங்கை நான் எதிர்பார்க்கவே இல்லை. இது உள்ள 400 கிராம்
கிராம் வந்து சாக்லேட் இருக்குது. அவங்களோட பிராண்டில் என்னெல்லாம் இருக்குன்றத ஒரு கார்டில் வந்து கொடுத்துருந்தாங்க. அப்புறம் வந்து சாக்லேட் இருந்தது. சாக்லேட் கூடவே வந்து ஒரு கலர் ஸ்ப்ரிங்கிள்ஸ் வந்து காட்டுறேன் பாருங்கள். இது வந்து 400 கிராம் சாக்லேட். அதில் வந்து பின்னாடி எம்ஆர்பி வந்து 230 வந்து போட்டிருந்தாங்க. நான் இதை வந்து ஷாப்ஸியில் 127க்கு வந்து வாங்கியிருந்தேன். அது கூடவே இந்த மாதிரி ஒரு சின்ன பேக்கெட்டில் இந்த கலர் ஸ்ப்ரிங்கிள்ஸ் வந்து கொடுத்துருந்தாங்க. இதோட டேஸ்ட்டும் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. இப்போ இந்த சாக்லேட்ஸ் வச்சு தான் நான் வந்து சாக்லேட் கேக்கு, சாக்லேட் க்ரீம் இது எல்லாமே வந்து பண்ணேன். இப்போ பாருங்கள், இது வந்து 400 கிராம். இதை ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். இதில் வந்து பின்னாடியே வந்து போட்டிருந்தாங்க. இதோட சாக்லேட்டோட ஷேப் வந்து மாறி இருக்கலாம், வந்து நம்ம லாங் டைம் ட்ராவல் ஆகி வருது. ஆனால் இதோட டேஸ்ட்லையோ இதோட கெமிக்கல் ரியாக்ஷன்லையோ எந்த ஒரு மாற்றமும் இருக்காது அப்படின்றதையும் அந்த சாக்லேட் வந்து பின்னாடியே வந்து போட்டிருந்தாங்க. இப்போ இதை ஓப்பன் பண்ணி பார்க்குறேன் பாருங்கள். இப்படி தான் இருந்தது அந்த சாக்லேட் 400 கிராம். இப்போ இதை வச்சு வந்து நான் உங்களுக்கு வந்து எப்படி வந்து சாக்லேட் கேக் வந்து செய்யலாம், நான் ஃபைனலாக உங்கள்கிட்ட காமிச்சேன் அந்த சாக்லேட் கேக் வந்து இதை வச்சு தான் நான் வந்து பண்ணியிருந்தேன். அது எப்படி பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். டபுள் பாயிலிங். இப்போ இதில் நான் ஒரு 100 கிராம் அளவு சாக்லேட் வந்து எடுத்துருக்கேன். அதில் ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து பட்டர் வந்து சேர்த்துக்கிட்டு கால் டம்ளர் அளவு வந்து நான் உங்களுக்கு பால் வந்து சேர்த்து இந்த மாதிரி டபுள் பாயிலிங் மெத்தடில் கீழே வந்து ஹாட் வாட்டர் இருக்குது, மேலே வந்து இந்த மாதிரி சாக்லேட் வச்சு நல்லா மெல்ட் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ இது நல்லா சாக்லேட் மெல்ட் ஆன மாதிரி இந்த மாதிரி ஒரு கிளாஸி கன்சிஸ்டன்சியில் கிடைக்கும். இப்போ இதை நம்ம நல்லா வந்து ஆறுனதுக்கப்புறமா இதை வந்து ஃப்ரிட்ஜில் ஒரு 1 ஹவர் வச்சு எடுக்கணும். பாருங்கள், 1 ஹவர் கழித்து இது நல்லா வந்து ஒரு க்ரீமி கன்சிஸ்டன்சிக்கு கிடைக்கும். இப்போ இதை வந்து ஸ்பூன் வச்சோ இல்லை இந்த மாதிரி பீட்டர் வச்சோ லைட்டாக இந்த மாதிரி பிளெண்ட் பண்ணிங்க அப்படின்னா இப்படி டார்க்காக இருக்கிற அந்த சாக்லேட் கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகி வந்து கிடைக்கும். இதை நான் ஃபஸ்ட் டைம் வந்து செய்கிறேன். இதை இன்னுமே நல்லா பீட் பண்ணால் இது இன்னும் நல்லா வந்து க்ரீமியாக நமக்கு வந்து கிடைக்கும். ஆனால் நான் ஃபஸ்ட் டைம் செய்கிறனால எனக்கு வந்து கரெக்டான அது தெரியல. அதனால் லைட்டாக வந்து பீட் பண்ணிவிட்டு நான் வந்து கேக்கில் வந்து அப்ளை பண்ண ஆரம்பிச்சிட்டேன். நம்ம வந்து நான் வீட்டிலே தானே செய்கிறேன். எனக்கு வந்து கேக் நாசில் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. நான் ஸ்பூன் வச்சு தான் வந்து அப்ளை பண்ணுவேன். எப்பவுமே கொஞ்சம் சின்னதாக தான் செய்வேன். அதனால் எனக்கு 2ஆக கட் பண்ணுறதுக்கு தான் வந்து கரெக்டாக இருக்கும். இப்போ கீழே கொஞ்சமாக அந்த சாக்லேட் க்ரீம் வச்சுட்டு மேலே வந்து ஸ்பூனில் ஃபஸ்ட்டு வச்சுட்டு அப்ளை பண்ணேன். ஆனால் ஸ்பூனில் வைக்கும்போது கரெக்டாக வரல. ஆனால் இந்த மாதிரி ஒரு நைஃப் வச்சுட்டு நான் ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டேன். நல்லா அழகாக ஸ்ப்ரெட் ஆகிறதுக்கு வந்துச்சு. இப்போ கேக் ஃபுல்லாக மேலேயும் நான் அந்த மாதிரி அப்ளை பண்ணிவிட்டு பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்து வந்துருச்சுன்னு. அதுக்கு மேலே இந்த மாதிரி கலர் ஸ்ப்ரிங்கிள்ஸ் வந்து அப்ளை பண்ணிட்டேன். இது வந்து என்னோட வெட்டிங் டேக்காக நான் செஞ்ச கேக். இதோட ரெசிபி உங்களுக்கு ஃபுல்லாக நான் கீழே போட்டிருக்கேன் எப்படி செய்யலான்னு. இப்போ நான் என்னோடய ஹஸ்பண்ட் பர்த்டேக்காக செஞ்ச அந்த கேக் சாக்லேட் கேக் வந்து செஞ்சுருந்தேன். அது எப்படின்றத நம்ம வந்து பார்க்கலாம். இப்போ நான் அதுக்கும் வந்து இப்போ ஒரு 100 கிராம் அளவு சாக்லேட் வந்து எடுத்துக்கிட்டேன். அதில் கொஞ்சமாக பால் சேர்த்து நான் நல்லா வந்து இதை வந்து நல்லா மெல்ட் பண்ணி எடுத்துக்கிறேன். நல்லா வந்து கொஞ்சம் கூட கட்டி இல்லாமல் மெல்ட் பண்ணி எடுக்கணும். ஏன்னா நம்ம வந்து சாக்லேட் கேக் வந்து செய்ய போகிறோம். இந்த சாக்லேட் கேக் செய்கிறதுக்கு முன்னாடி நான் 2 டைம் வந்து சாக்லேட் கேக் செஞ்சேன். ஆனால் அளவு வந்து கொஞ்சம் மாறி வந்தனால எனக்கு 2 டைமுமே கேக் வந்து சூப்பராக இருக்கும், ஆனால் உடஞ்சி போயிடும். ஃபைனலாக இது 3வது டைம் நான் செஞ்ச கேக் தான் இது. அவ்வளோ சூப்பராக நமக்கு கிடச்சிருந்தது. இதில் வந்து நான் வந்து 1/2 கப்புக்கு கொஞ்சம் கம்மியாக ஆயில் சேர்த்துட்டு ஒரு 3/4 கப் அளவு சுகர் வந்து சேர்த்துட்டேன். அப்புறம் நம்ம வந்து மெல்ட் பண்ணி வச்சுருக்க அந்த சாக்லேட் க்ரீமை வந்து இதில் வந்து சேர்த்துட்டு கொஞ்சமாக 1/4 கப் அளவு பால், இதோட அளவு எல்லாமே நான் உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுக்குறேன். அதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நான் வந்து 1 கப் அளவு மைதா வந்து எடுத்துட்டேன். அதில் 1 டேபிள் ஸ்பூன் வந்து பேக்கிங் பவுடர், 1/4 டேபிள் ஸ்பூன் வந்து பேக்கிங் சோடா சேர்த்துட்டு நல்லா கொஞ்சம் கூட கட்டிகள் இல்லாமல் கொஞ்சமாக சேர்த்து நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுக்கணும். அப்போ தான் நமக்கு வந்து கேக் வந்து சூப்பராக கிடைக்கும். நான் இதுக்கு முன்னாடி 2 டைம் செஞ்ச கேக்கில் நான் ஒழுங்காக மிக்ஸ் பண்ணலைன்னு நினைக்கிறேன். ஆனால் கேக்கோட டேஸ்ட் நல்லா இருந்தது. ஆனால் ஃபுல்லாகவே உடஞ்சி வந்திருந்தது. கேக்கோட கன்சிஸ்டன்சி நல்லா அந்த மாவு வந்து நல்லா கிடைக்கிற அளவு கொஞ்சமாக பால் சேர்த்து நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். இப்போ வந்து நல்லா கரெக்டான கன்சிஸ்டன்சிக்கு மிக்ஸ் பண்ணிட்டேன். இப்போ ஒரு பாத்திரத்தில் நம்ம எதில் பேக் பண்ணி எடுக்க போகிறோமோ அந்த பாத்திரத்தை அடியில் வந்து ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு நான் வந்து இந்த மாதிரி கேக் செய்கிறதுக்கான மாவை வந்து அதில் சேர்த்துட்டேன். குக்கரில் தான் நான் வந்து செய்கிறேன். குக்கரில் வந்து உப்பு சேர்த்துட்டு அடியில் ஒரு பாத்திரம் வச்சு அதில் விசிலும் கேஸ்கட்டும் போடாமல் ஒரு 10 நிமிஷம் ப்ரீஹீட் பண்ணி எடுத்துக்கணும். நல்லா ப்ரீஹீட் ஆனதுக்கு அப்புறமா நம்ம வந்து கேக் செய்கிறதுக்கான அந்த பாத்திரத்தை அது உள்ளே வச்சிடலாம். இப்போ எனக்கு வந்து இந்த கேக் செய்கிறதுக்கு ஒரு 35 நிமிஷம் வந்து ஆணுச்சு. லோ ஃப்ளேமில் தான் நான் வச்சு செஞ்சேன். ஒரு 35 நிமிஷம் கழித்து நான் வந்து ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். கேக் நல்லா வந்திருந்தது. ஒரு கத்திட்டு குத்தி பார்த்தீங்க அப்படின்னா ஒட்டாமல் கிடைக்கணும். இப்போ இதை நான் வந்து ஃபுல்லாக வெளியில் எடுத்து வச்சுட்டேன்.
இப்போ கேக் வந்து செஞ்சுட்டேன். நான் மறுநாள் தான் வந்து கேக் வந்து க்ரீமெல்லாம் வந்து அப்ளை பண்ண போகிறேன். அதுக்கு முன்னாடி நான் இதை வந்து ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுட்டேன். ஃப்ரிட்ஜில் வைக்கும்போது ஒரு ஏர்டைட்டான ஒரு கண்டெய்னரில் வச்சு நம்ம உள்ளே வைக்கலாம். இப்போ நெக்ஸ்ட் டே இந்த கேக்கில் அப்ளை பண்ணுறதுக்காக நான் பட்டர் க்ரீம் தான் வந்து செய்ய போகிறேன். இதுதான் நான் வந்து லாஸ்ட்டாக செஞ்ச பட்டர் க்ரீம். இதோட டேஸ்ட் சூப்பராக இருந்தது. நான் பவுடர் சுகரை வந்து நல்லா பவுடர் பண்ணலான்னு சொல்லியிருந்தேன். அதனால் இந்த சுகரை வந்து நல்லா பவுடர் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ நான் 100 கிராம் அளவு பட்டரை வந்து சேர்த்துக்கிட்டேன். பட்டரை சேர்த்துட்டு இதை வந்து நம்ம ஸ்பூன்ட்டே செய்யலாம். நீங்கள் வந்து பட்டர் க்ரீம் ஈஸியாக இப்போ நான் இதை மாதிரி நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ பட்டர் வந்து லைட் கலரில் வர்ற அளவுக்கு நல்லா பீட் பண்ணி எடுத்துகிட்டு அதில் வந்து நான் இப்போ 100 கிராம் பட்டர் சேர்த்துருக்கிறேன் அப்படின்னா 200 கிராம் அளவு பட்டர் வந்து சேர்த்துட்டு அதை நல்லா இந்த மாதிரி பீட் பண்ணி எடுத்துக்கணும். கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வந்து சுகர் போட்டு நல்லா வந்து பீட் பண்ணி எடுக்கணும். அப்போ தான் நமக்கு வந்து சூப்பரான க்ரீம் வந்து நமக்கு வந்து கிடைக்கும். இப்போ நான் கொஞ்சம் கொஞ்சமாக பவுடர்டு சுகர் வந்து சேர்த்துக்கிட்டு இருக்கேன். இப்போ நல்லா வந்து பீட் பண்ணிகிட்டு இருக்கும்போதே இடையில நம்ம வந்து ஓரமாக இருக்கிற அந்த பட்டரெல்லாம் நம்ம வந்து ஒரு ஸ்பூன்னால எடுத்து நடுவில் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் திரும்பி பீட் பண்ணலாம். ஏன்னா நம்ம வந்து கொஞ்சமான குவான்டிட்டியில் தான் வந்து செய்கிறோம். இப்போ பாருங்கள், நம்மளோட பட்டர் க்ரீம் வந்து சூப்பராக வந்து ரெடி ஆகிக்கிட்டு இருக்கு. இப்போ நான் இந்த பட்டர் க்ரீம்லேயே வந்து பாதியை வந்து தனியாக எடுத்து வச்சுட்டு அதில் வந்து கொஞ்சம் நம்ம வந்து இதுக்கு முன்னாடி வந்து சாக்லேட் க்ரீம் வந்து செஞ்சேன் இல்லையா, அந்த க்ரீம் வந்து கொஞ்சம் இருந்தது. அதை வந்து கொஞ்சம் சேர்த்துட்டு அதுலேயும் வந்து நான் வந்து சாக்லேட் க்ரீமாக வந்து சேர்த்து வந்து செஞ்சுருந்தேன். அதோட டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருந்தது. இந்த பட்டர் க்ரீம் நான் செஞ்சது வந்து எனக்கு பேக்கரியில் நமக்கு செஞ்சால் எப்படி கிடைக்குமோ அதே டேஸ்ட்டில் எனக்கு வந்து பர்ஃபெக்டாக வந்து கிடச்சது. எப்போவுமே நம்ம வந்து ஒரு விஷயத்த செய்யும்போது நமக்கு உடனே வந்து எதுவுமே வந்துடாது. நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சம் வந்து நம்ம முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கணும். இப்போ பாருங்கள், நான் பட்டரை வந்து எடுத்து காட்டுறேன். ஸ்பூன்லேருந்து தட்டினாலும் கீழவே விழலை. அந்த மாதிரி சூப்பராக நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ வந்து சாக்லேட் க்ரீம் வந்து கொஞ்சம் சேர்த்துட்டு அதையும் வந்து நல்லா அதோட சேர்த்து பீட் பண்ணியாச்சு. இது வந்து சாக்லேட் க்ரீம் வந்து நமக்கு வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ நான் இதை வந்து உங்களுக்கு கேக்கில் வந்து அப்ளை பண்ணி காட்டுறேன். பட்டர் க்ரீம், சாக்லேட் க்ரீம் ரெண்டுமே நமக்கு வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ நான் சாக்லேட் கேக் வந்து செஞ்சேன் இல்லையா, அதை 2ஆக கட் பண்ணி இந்த மாதிரி வச்சுருக்கிறேன். இப்போ இதில் வந்து நம்ம வந்து கீழே வந்து நான் ஃபஸ்ட்டு வந்து நடுவில் வந்து சுகர் சிரப் வந்து ஆட் பண்ணிவிட்டு இப்போ நான் வந்து சாக்லேட் க்ரீம் இருக்குல்ல அதை வந்து சென்டரில் வச்சுட்டு கத்தி வச்சு இந்த மாதிரி ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டீங்கன்னா பாருங்கள் எவ்வளோ சூப்பராக ஸ்ப்ரெட் ஆகிறதுக்கு வருதுன்னு. இப்போ மேலே வந்து திரும்பவும் கேக் வச்சுட்டு லைட்டாக வந்து சுகர் சிரப் வந்து ஆட் பண்ணிவிட்டு நான் இப்போ மேலே வந்து ஒயிட் க்ரீம் வந்து பட்டர் க்ரீம் வந்து ஆட் பண்ணுறேன். பட்டர் மேலே இருந்து நம்ம நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி எடுக்கணும். ஓரத்தில் இந்த மாதிரி ஸ்பூன் வச்சு லைட்டாக அப்ளை பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு நம்ம வந்து கத்தி வச்சு நல்லா இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டோம் அப்படின்னா நமக்கு சூப்பராக ஸ்ப்ரெட் ஆகி வந்துடும். பாருங்கள், பட்டர் க்ரீம் சூப்பராக ரெடி ஆகிட்டு கேக்கில் நல்லா வந்து கோட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ இதை வந்து நான் வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு ஒரு மணி நேரம் கழித்து வந்து நான் எடுத்தேன். இதுக்கு மேலே வந்து நான் சாக்லேட் க்ரீம் வந்து இந்த மாதிரி கவரில் போட்டு சரி ஒரு டெக்கரேட் பண்ணலான்னு நினச்சேன். ஆனால் இது எனக்கு வந்து பிடிக்கவே இல்லை. ரொம்பவே வந்து நமக்கு வந்து நம்ம இப்போ தானே பழகிறோம், பர்ஃபெக்டாக இல்லை. ஸோ அதனால் நான் சாக்லேட்டை வந்து இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக கட் பண்ணிவிட்டு அதை இந்த மாதிரி மேலே ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு அது சென்டரில் ஒரு சாக்லேட் வந்து வச்சுட்டேன். அப்புறம் கலர் ஸ்ப்ரிங்கிள்ஸ் இருந்தது இல்லையா, அதையும் இந்த மாதிரி ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டேன். கேக்கோட டேஸ்ட் வந்து வேறு லெவலில் இருந்தது. என் குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. என்னோடய ஹஸ்பண்டுக்கு முக்கியமாக ரொம்ப பிடிச்சிருந்தது. ஏன்னா இது அவரோட பர்த்டேக்காக நான் செஞ்சது. எப்போவுமே வந்து அவங்க கேக் நல்லா இருக்குது அப்படி தான் சொல்லுவாங்க. ஆனால் இந்த டைம் தான் நீ வந்து கடையில் செஞ்ச மாதிரி சூப்பராக வந்து செஞ்சுருக்க, ரொம்ப டேஸ்ட்டாக இருந்ததுன்னு அவங்க சொன்னாங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இந்த பக்கத்தில் வந்து ஒரு கிளாஸில் வச்சுருக்கேன் பார்த்தீங்களா 3 இது வந்து நான் வந்து கேக் சொன்னேன் ஃபெயிலியர் ஆன கேக்குன்னு, அந்த கேக்கை வந்து உள்ளே போட்டுட்டு நம்மகிட்ட மிச்சம் இருந்த அந்த க்ரீம் வந்து சேர்த்துட்டு ஸ்ப்ரிங்கிள் போட்டுட்டு தனியாக வச்சு இப்படி எடுத்தேன். என் குழந்தைங்களுக்கு அதோட டேஸ்ட்டு, ஏன்னா அந்த கேக்கோட டேஸ்ட் நல்லா இருந்தது. நான் கட் பண்ணுறதுக்கு வராத மாதிரி உடஞ்சி போச்சு. அந்த கேக்கை வேஸ்ட் பண்ணாமல் நான் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தேன், விரும்பி சாப்பிட்டாங்க. நீங்களும் கேக் செய்கிறதுல பிகினராக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். ஏன்னா நம்ம வந்து ஒவ்வொரு ஃபெயிலியர் தான் நம்மளோட சக்ஸஸ்க்கான வழி. கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.